ஒரு காலத்துல சிவபெருமானும் பார்வதி தேவியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது பார்வதி தேவி சிவபெருமானை பார்த்து, ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செல்வமும் செழிப்பதற்கு ஏதேனும் விரதத்தை பற்றி கூறுங்கள் என்று சிவபெருமானிடம் கேட்கிறாள். அதற்கு சிவபெருமான் வரலட்சுமியின் விரதத்தை பற்றியும் அதன் சிறப்பை பற்றியும் பார்வதி தேவியிடம் கூறுகிறார். பழங்காலத்தில் சௌராஷ்டிரா நகரில் சாருமதி என்ற பெண் வாழ்ந்து வந்தாள். அவள் லட்சுமி தேவியின் மீது மிகுந்த பக்தி கொண்டவள். ஒரு நாள் லட்சுமி தேவி அவள் கனவில் தோன்றி, நான் உன்னுடைய பக்தியில் மகிழ்ந்தேன். நான் தான் வரலட்சுமி. நீ வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்தால் உனக்கு பல நன்மைகள் வந்து சேரும் என்று கூறி லட்சுமி தேவியின் வார்த்தைகளை கேட்ட சாருமதி மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாள். தன் கணவர் மற்றும் குடும்பத்தினரிடம் அதை பற்றி சொன்னாள். அனைவரும் அவளுடைய கனவை கேட்டு வியந்தார்கள். லட்சுமி தேவியின் ஆணைப்படி சாருமதி தன் தோழிகளுடன் சேர்ந்து விரதத்தை மேற்கொண்டாள். விரத பூஜையை முறையாக செய்தாள். வரலட்சுமி தேவியின் அருளை பெற்றாள். விரதத்தை வெற்றிகரமாக சாருமதி முடித்த பிறகு அவளது வீட்டில் பொன், வெள்ளி, நவமணிகள், செல்வம், தானியங்கள் என அனைத்தும் வீடு முழுவதும் நிரம்பி வழிந்தது. அவளது தோழிகளும் அதே போல் விரதம் இருந்து தங்கள் வீடுகளிலும் செல்வத்தை பெருக்கிக் கொண்டனர். வரலட்சுமி விரதம் அன்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு பூஜை செய்ய தயாராக வேண்டும். பூஜை அறையில் ஒரு கலசத்தை வைத்து அதில் தண்ணீர், அரிசி, எலுமிச்சம்பழம், நாணயம், வெற்றிலை பாக்கு, மஞ்சள், பூக்கள் ஆகியவற்றை இட வேண்டும். பின்னர் கலசத்தின் மேல் மாவிலைகளை வைத்து அதன் நடுவில் தேங்காய் வைத்து அலங்கரிக்க வேண்டும். கலசத்தில் வைத்திருக்கும் லட்சுமி தேவிக்கு மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். லட்சுமி தேவியின் அஷ்டோத்திரங்கள் மற்றும் நாமங்களை சொல்லி வழிபட வேண்டும். வரலட்சுமி விரத கதையை படிப்பதும் கேட்பதும் மிக மிக முக்கியமான ஒன்று. பூஜைக்கு நிவேதமான பலவிதமான இனிப்பு வகைகளும், பாயாசம், கொழுக்கட்டை, சுண்டல் போன்றவற்றையும் வைக்கலாம். விரதத்தின் போது திருமணமான பெண்கள் தங்கள் கழுத்தில் இருக்கும் மாங்கல்ய சரடை மாற்றி மஞ்சள், குங்குமம் பூசி வழிபட வேண்டும். மாலையில் பூஜையை நிறைவு செய்த பிறகு கலசத்தில் வைக்கப்பட்ட பொருட்களை பத்திரமாக எடுத்து வைக்கலாம். மறுநாள் அந்த கலசத்தில் உள்ள தண்ணீரை செடிகளுக்கு ஊற்றி தேங்காய், அரிசி ஆகியவற்றை சமையலில் பயன்படுத்தலாம். இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி மற்றும் செல்வ செழிப்பு பெருகும் என்பது நம்பிக்கை.